84 நாள் ஒரே ஒரு மீன் கூட பிடிக்காம இருந்த ஒரு வயதான மீனவனின் வெற்றி கதை தான் த ஓல்டு மேன் அண்ட் த சீ. ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, சாண்டியாகோ வாழ முடியாது, இன்னும் அவர் போய் நான் மீன் பிடிக்க போறேன், நான் பெரிய மீனை பிடிச்சிட்டு நான் வருவேன், என் திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு டெய்லி காலையில் போட்டை எடுத்துட்டு போறாரு. வரும்போது எம்டி போட்டை எடுத்துட்டு ரிட்டர்ன் வராரு. வயதான காலத்தில் என்ன பண்ணணும்? ஒரு ஓரமாக உட்காந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டு அப்படியே சாவணும். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த வேலை? 84 நாள் போய் ஒரு மீன் கூட பிடிக்கலையே, இன்னும் ஏன் இந்த மனுஷன் போறாரு அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்டியாகோவுடைய மனசு சொல்லுது, நீ தோர்த்து போக மாட்ட, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய மீனை பிடிப்ப, உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும் அப்படின்னு 85வது நாள் மறுபடியும் கடலுக்கு போகிறாரு சாண்டியாகோ. தன்னோட அப்ரண்டைஸ் மனோலினுடைய உதவியால் அந்த போட்டை எடுத்து கடலுக்குள்ளே இறக்கிட்டு 85வது நாள் கடலுக்கு மறுபடியும் போகிறார். மனோலின் கிட்ட சொல்லிட்டு போகிறார், என்னென்னா, மனோலின், நான் ரொம்ப தூரமாக போக போகிறேன், கடலில் ரொம்ப தூரத்துக்கு போக போகிறேன், நான் வெற்றியோடு தான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கடலில் இதுவரைக்கும் அவர் போகாத தூரத்துக்கு அன்னைக்கு போகிறார். அந்த 85வது நாள் போகிறார். எப்பவுமே சாண்டியாகோவுக்கு ஒரு கனவு வரும். அந்த ஆப்பிரிக்கன் பீச்சஸில் சிங்கம், புலி இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வரும். அப்படின்னா என்னென்னா, அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கனவு அவருக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாள் அந்த கனவை எடுத்துக்கிட்டே போகிறார். ஒரு தனிமை, ஒரு போட்டு, கடல். அவர் ஜெயிச்சா நம்ம திரும்ப வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அங்கே யாருமே நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த கனவோட அவர் கடலுக்குள்ள ஆழத்துக்கு போகிறார். அவரால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கடலில் அங்கங்கே அந்த லைனெல்லாம் செட் பண்ணுறார். அவரோட போட்டு தூண்டில் அதெல்லாம் அங்கங்கே செட் பண்ணுறார். செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கி ஏதாவது ஒரு மீன் மாட்டோம், நாம் அந்த மீனை எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுடைய மிஸ்ஃபார்ச்சுனை ஃபார்ச்சுனை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அப்போது அவருடைய அந்த லைனில் ஏதோ ஒரு மீன் மாட்டிருக்கு. சின்னதா, பெருசா, ரொம்ப பெருசான்னு எதுவும் தெரியல. ஆனால் அந்த மீன் இந்த போட்டவே இழுத்துட்டு போகுது. அப்போது அது கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சாண்டியாகோவுக்கு தெரிய வருது. எல்லா திசையிலையும் அந்த மீன் அவரை இழுத்துட்டு போகுது. அவரும் அந்த தூண்டில பிடிச்சி அந்த மீனை இழுத்து எப்படியாவது போட்டில் போட்டுடலாம், கொன்று போட்டில் போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறார். ஆனால் அது அவருக்கு வாய்ப்பே தரல. அந்த மீன் என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது நாம் இந்த தூண்டிலிருந்து தப்பிச்சு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு போராடிட்டு. இந்த பக்கம் ஓல்டு மேன் தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுறாரு. இந்த பக்கம் அந்த மீனுக்கு மெர்லின்னு பேர். அந்த மெர்லின் போராடிட்டு இருக்கு. இந்த 2 போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்க? அந்த இரவு முழுக்க அந்த மீன் அவர் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த தூண்டில இழுத்து பிடிச்சு அவர் கையை அந்த இடத்துல அறுத்துருச்சு. இது எல்லா தூண்டிலும் கட் பண்ணிட்டார். அந்த இரவு அவரே தனிமைக்கு சொல்லிக்கிறாரு. அவருக்கு நினைவு வருது, அவருடைய சின்ன வயசில் ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச்சில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். இரவு முழுக்க ஒரு ரெஸ்லரோடு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் ஜெயிச்சார். அப்போ இவருக்கு போராடுற குணம் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவரே உணர்ந்து, இன்று இரவு முழுக்க நான் உன் கூட போராடி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த மீன் கிட்ட அவர் பேசுகிறார். மை பிரதர்,
மீன்கிட்ட, மை பிரதர், நான் கண்டிப்பாக வந்து உன்னை கொல்லுவேன், நான் எடுத்துகிட்டு போவேன், வெற்றியான உன்னை நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அந்த மீன்கிட்ட பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. அடுத்த நாளே வந்துடுது. இருந்தும் அந்த மீனுடைய வேகம் வந்து குறையல. அந்த மீனும் போராடிட்டு இருக்கு. இங்கே சாண்டியாகோவும் போராடிட்டு இருக்காரு. அந்த மீனை எப்படியாவது நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்குது. ஓய்வில் ஒரு தலையை சாய்க்கிறார். திடீர்னு தண்ணிக்குள்ளிருந்து ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இவர் பிடிச்ச அந்த மீன் தண்ணியிலிருந்து மேலே வருது. மீனோடைய சைஸை பார்த்துட்டு இவர் அப்படியே மெஸ்மரைசிங் ஆயிடுறார். இந்த போட்டை விட 2 feet லாங்கர் தென் த போட். பெருசாக இருக்கு. இவருக்கே ஆச்சரியம் அதிகமாகிடும். நம்ம இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கோம், எப்படியாவது இதை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு. தண்ணியிலிருந்து கீழே குதிக்கும் போது இவர் அதை இழுத்து பிடிக்கலான்னு போகும்போது இவரோட லெஃப்ட் ஆர்ம் வந்து கிராம்ப் ஆகிடுது. நிறைய வலி ஏற்படுது. அவரோட கையை தூக்க முடியும். அதால் இவர் அந்த கைக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியல. இந்த ஒத்த கையில் மீனையும் பிடிச்சிக்கிட்டு அவருடைய கையும் வலியில் வச்சுக்கிட்டு அவரால் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த 2வது நாள் பகல், அந்த 2வது நாள் நைட்டும் அந்த மீனோட போராடி 3வது நாள் எப்படியோ ஒன்று அந்த மீனை தங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அந்த கத்தி, அந்த துடுப்பு இதெல்லாம் வச்சு கொன்னுடுறார். கொன்று அந்த மீனை அந்த போட்டுக்கு பக்கம் எடுத்து அந்த போட்டோட சேர்த்து கட்டிடுறார். கட்டிட்டு வாழ்க்கையில் நமக்கு ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிருச்சு, இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட கரைக்கு போவோம். சாண்டியாகோ ஒரு வேஸ்ட்டு, சாண்டியாகோவோட ஒன்றும் பண்ண முடியாது, வயசான காலத்தில் இவன் இன்னும் எதுக்கு வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னவங்களுக்கெல்லாம் பதிலை நம்ம போய் காட்டுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. 3 நாள் ஆயிடுச்சு அவர் கடலுக்கு போய். வழியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த மெர்லின் ஃபிஷ்ஷை குத்தி கொன்னார் இல்லையா, அதோட ரத்தம் தண்ணிக்குள்ளே போயிட்டு ஷார்க்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி அங்கே வந்துருச்சு. ஒரு ஷார்க் வந்து இப்போ போட்டை அட்டாக் பண்ணுது. போட்டை கவிழ்க்கிறதுக்கு பார்க்குது. இந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குது. ஷார்க்கு கூட இப்போ சண்டை போடுறார். இந்த இந்த கை வந்து கிராம்ப்லேயே வந்து ஷார்க்கு கிட்ட சண்டை போடுறார். அப்போது அவரோட மனசில் அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ டிமான்ஜியோ அப்படிங்கிற ஒரு பேஸ்பால் பிளேயரை வந்து மைண்டில் நினச்சிக்கிறார். ரொம்ப பிடிக்கும் சாண்டியாகோவுக்கு. ஜோ டிமான்ஜியோங்கிற ஒரு பேஸ்பால் பிளேயர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஜோ டிமான்ஜியோவுடைய பேஸ்பால் மேட்ச்சில் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கிராம்ப் ஆகிடுது. அடுத்த மேட்ச்சில் அவர் விளையாட மாட்டார்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் அடுத்த மேட்ச்சில் அவர் வந்து அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்குறாரு. அந்த கிராம்போட ஹேண்ட்லேயே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டீமை வந்து ஜெயிக்க வைக்கிறார். ஏன் இங்கே வந்து இவர் இதை நினச்சி பார்க்குறாருன்னா, ஜோ டிமான்ஜியோவோட ஃபாதர் அவரும் ஒன் ஆஃப் த ஃபிஷர்மென்ஸ் தான். அப்போது என்னோட ஃபிஷர்மெனுக்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். சீக்கிரமாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு தோல்வியை சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவரோட கிராம்பையும் ஜோ டிமான்ஜியோவும் அவர் வந்து கம்பேர் பண்ணி நினச்சி பார்க்குறாரு. ஷார்க்கோடு போராடுறாரு. அந்த ஷார்க்கை வந்து துரத்துறாரு. அடுத்து ஒரு ஷார்க் போயிட்டு 2 ஷார்க் வருது. அந்த 2 ஷார்க் வந்து இவர் அட்டாக் பண்ணுது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய துடுப்பை எடுத்து அடிக்கிறாரு. துடுப்பு தண்ணியில் போயிடுது. ரோப்பை எடுத்து ட்ரை பண்ணுறாரு. ரோப்பை கீழே போட்டுடுறாரு. கடைசியில் ஷார்க்கு தான் ஜெயிக்குது. இவர்கிட்ட இருந்த அந்த மெர்லின் ஃபிஷ்ஷோடைய ஃப்ளஷ் எல்லாத்தையும் ஷார்க் எடுத்து சாப்பிட்றது. இவர்கிட்ட இப்போ மிஞ்சுறது அந்த ஸ்கெல்டன் மட்டும்தான். அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கெல்டன் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கு. ரொம்ப வீக் ஆகிட்டார். எழுந்து நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய ரோபேக் பண்ணி ரிட்டன் அவருடைய வில்லேஜ் பக்கத்தில் பார்த்து வில்லேஜுக்கு வந்துட்டார். நைட் டைம் யாரும் கிடையாது, ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இவர் போட்டை வந்து ஷீஷோரில் விட்டுட்டு இவரோட ஹட்டில் போய் படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் மனோலின் வந்து பார்க்குறான். சாண்டியாகோ பார்த்து இஸ் ரியலி ஹாப்பி டு சீ ஹிம். அவனை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஷீஷோரில் எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. யார் இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிருப்பா, யார் இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா அது வந்து சாண்டியாகோவோட போட்.
ஒரு 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 சின்ன சத பகுதி கூட இல்லை அந்த மீனில். ஆனால் எலும்பு பகுதி இருக்குது. அங்கே இருக்கிற டூரிஸ்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு ஷார்க்கோடைய ஸ்கெல்டனாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க இது ஷார்க் இது இல்லை, இது மெர்லின் ஃபிஷ்ஷோடைய ஸ்கெல்டன், இது சாண்டியாகோன்ற ஒரு ஓல்டு மேன் தான் அது பிடிச்சிருந்தாரு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் அவருக்கு அடுத்து அந்த ஆஃப்ரிக்கன் பீச்சஸில் அந்த லைன்லாம் விளையாடுறது அந்த ட்ரீம்க்கே போயிடுறாரு. அவரோட வாழ்க்கையில் இந்த வெற்றியை பெருசாக நினைக்கல. எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலை, ஏய் என்னை பற்றி என்ன சொன்னேங்க பாரு, நான் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்துடுறேன், யாருக்கிட்ட சொல்லலை. நம்மளோட வெற்றி அப்படின்றது நமக்கானது, நம்மளோட தோல்வி அப்படிங்கிறதும் நமக்கானது. வெற்றியும் தோல்வியும் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத இந்த ஓல்ட் மேன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். வெற்றியில் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஆடிடக்கூடாது, தோல்வியில் வந்து ரொம்ப மோசமாக தோண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இவர் வந்து நமக்கு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத வெற்றி நம்ம நினச்சாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னா சாண்டியாகோ தான். போராடணும், மெர்லின் கூட போராடணும், ஷார்க்கோட போராடணும், ஈவன் இந்த 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 இயற்கையோடையே போராடணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஈஸியாக இந்தா உனக்கு தேவையானது இதுவா அப்படின்றது மாதிரி எடுத்து வாழ்க்கை நமக்கு கொடுத்துறாது. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லவே இல்லை. வெற்றியை கண்டிப்பாக நம்ம பெறணும்னா போராடி தான் ஆகணும். போராடி தான் நம்ம பெற முடியும். ஈஸியாக நமக்கு கிடைக்காது அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.